இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் சியில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சருக்கும் C++ல இருக்கக்கூடிய கிளாஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஒரு 8 டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். இந்த 8 டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு இன்டர்வியூ பேஸ்டான விஷயங்களை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து சியில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம். ஸோ C++ல இருக்கக்கூடிய கிளாஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இது நாட் செக்யூர். இது செக்யூர் ஏன் அப்படின்னா இதில் டேட்டா ஹைடிங்கிற கான்செப்டே கிடையாது. அதாவது ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரே கிடையாது. அப்படின்னா ப்ரைவேட் பப்ளிக் இந்த மாதிரியான ப்ரொடக்ட்ன்ற மோடு இங்கே இல்லை. பட் இங்கே வந்து ப்ரைவேட் பப்ளிக் ப்ரொடக்டட் இந்த மாதிரியான ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் வந்து யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவை என்ன பண்ணிக்கலாம், ஹைட் பண்ணிக்க முடியும். ஸோ இது இங்கே இருக்கு. ஸோ செகண்ட், ஸோ டிஃபால்ட்டாக பப்ளிக் செக்ஷனுக்குள்ள தான் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். அதாவது ஸ்ட்ரக்சருக்குள்ள கிரியேட் பண்ணுறக்கூடிய வேரியபிள்ஸை வெளியில இருந்து என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ டிஃபால்ட்டாக பப்ளிக். ஓகே, ஸோ இங்கே டிஃபால்ட்டாக நீங்கள் எந்த ஒரு ப்ரைவேட் பப்ளிக் ப்ரொடக்டட் கொடுக்கலைன்னா அந்த மெம்பர் வேரியபிளையும் ஃபங்க்ஷனையும் டிஃபால்ட்டாக ப்ரைவேட்டாக எடுத்துக்கும். வெளியிருந்து யாருமே என்ன பண்ண விடாதுன்னா ஆக்சஸ் பண்ண விடாது. டிஃபால்ட்டாக ப்ரைவேட்டாக கம்பைலர் எடுத்துக்கும். ஸோ தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆகும் பொழுது அந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய மெம்பர் வேரியபிள் வந்து வேரியபிள்குள்ள இன்புட் வேல்யூஸும் கிரியேட் ஆகும் போதே ஸ்டோர் ஆகணும். அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஸ்ட்ரக்ட் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணணும். ஸோ டெமோன்றதான் அந்த ஸ்ட்ரக்சருடைய நேம். ஸோ இதுக்குள்ளே வந்து ஒரு 2 வேரியபிள் இருக்குது, இன்டெக்ஸு இன்ட்டு ஒயின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ இந்த வேரியபிள் கிரியேட் ஆகும்பொழுது தான் வேல்யூஸ் இனிஷியலைஸ் ஆகணும். அதுக்கு தான் மெயின் ஃபங்க்ஷனில் ஸ்ட்ரக்ட் டெமோ, அதுக்கு டீன்ற ஒரு இன்ஸ்டன்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ 10,20 இந்த மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா கிரியேட் பண்ணுற இடத்துல இப்படி கொடுத்துட்டீங்கன்னா ஸோ இது நீங்கள் கம்பைல் பண்ணும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா x = 10 y = 20 என்ன ஆயிரும், கிரியேட் ஆகி டெமோக்குள்ள ஸ்டோர் ஆகிடும். ஸோ இதே கான்செப்ட் வந்து இங்கே எப்படி அப்ளை ஆகும் அப்படின்னா இங்கே வந்து இந்த மாதிரி டைரெக்டாக பண்ண முடியாது. இதுக்கு இங்கே கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்ற கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணணும். அதாவது கிளாஸ் நேம்ஸ் ஃபங்க்ஷன் நேமில் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணால் மட்டும்தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும்போதே அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மெம்பர் வேரியபிளுக்கு வேல்யூ ஸ்டோர் பண்ண முடியும். அந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதே சேம் கிளாஸ் டெமோ. ஸோ உள்ள வந்து இப்போ இன்ட் எக்ஸ்ன்ற ஒரு வேரியபிள் இருக்கு. ஸோ கிளாஸ் நேம் இஸ் ஃபங்க்ஷன் நேம் பார்த்தோம் இல்லையா, டெமோ. ஸோ x = 10. ஓகே, இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன். இன்னொரு ஃபங்க்ஷன் இதை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு. ஸோ டிஸ்பிளே அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம். சி அவுட்டில் இந்த எக்ஸை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ மெயின் ஃபங்க்ஷன் போகலாம். ஸோ மெயின் ஃபங்க்ஷனில் ஸோ டெமோக்கு நீங்கள் டீன்ற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறீங்க. ஸோ இந்த லைன் கொடுத்தாலே போதும். இந்த லைன் கொடுத்தாலே என்னாகும், டெமோ அதாவது இந்த டெமோன்ற கிளாஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு டீன் கொடுத்தாச்சு. அப்போ டீன்ற ஆப்ஜெக்ட் வச்சு அதுக்குள்ளே எக்ஸுன்ற வேரியபிளை கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே போயிட்டு இந்த 10ன்ற இது ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகிடும். நீங்கள் இந்த இடத்துல டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி கால் பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகிடும். ஓகே, இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்டர் கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு அது தெரியணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளே ஃபங்க்ஷனை கால் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீனில் எக்ஸ் வேல்யூ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ஸ்டோரான வேல்யூவை டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபோர்த் பாயிண்ட், ஸோ ஸ்ட்ரக்சர் வந்து ரன் பண்ணும் பொழுது அவனுடைய மெமரி எங்கே கிரியேட் ஆகும்னா ஸ்டாக்ல வந்து கிரியேட் ஆகும். இதே கிளாஸ் வந்து ரன் பண்ணும்போது மெமரி வந்து ஹீப்ல வந்து கிரியேட் ஆகும். அதாவது மெமரி அலோகேஷனில் ஹீப் இருக்கு, ஸ்டாக் இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் டேட்டா செக்மெண்ட், கோட் செக்மெண்ட் இந்த மாதிரி வந்து லேயராக வந்து இருக்கு. ஸோ இதில் வந்து ஹீப்பில் வந்து கிளாஸும் அண்டு ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்டாக்லேயும் வந்து என்னாகும், கிரியேட் ஆகும். ஸோ ஃபிஃப்த் பாயிண்ட், ஸோ வேரியபிள் கிரியேட் ஆகும் பொழுதே, கிரியேட் பண்ணும் பொழுதே, டிக்ளேர் பண்ணும் பொழுதே நம்ம வேல்யூஸை இனிஷியலைஸ் பண்ண எங்கே முடியாதுன்னா ஸ்ட்ரக்சரில் முடியாது. பட் C++ல ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணாலும் சரி, ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணாலும் அந்த வேரியபிளுக்கு வேல்யூஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம்,
கிரியேட் பண்ணுற இடத்துலையே வேல்யூஸும் கொடுக்க முடியும். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸ்ட்ரக்ட் டெமோ இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 20 இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 20 இது கொடுக்குறீங்க. இப்படி கொடுத்தா இது எரர், கம்பைலேஷன் எரர். இந்த மாதிரி கிரியேட் பண்ண இடத்துல கொடுக்க முடியாது. இதே நீங்கள் கிளாஸில் இதே ஸ்ட்ரக்சர் கிளாஸ்லேயே இருக்கு இல்லையா, சாரி C++லேயும் ஸ்ட்ரக்சர் கான்செப்ட் இருக்குது. அங்கே போயிட்டு நீங்கள் ஸ்ட்ரக்ட் டெமோ இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் 20 இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 30 இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா இது எந்த எரரும் காட்டாது. நீங்கள் தாராளமாக மெயின் ஃபங்க்ஷனில் டெமோ டி ஸோ டி டாட் எக்ஸ் அண்ட் டி டாட் ஒய்ன்னு சொல்லிட்டு கால் பண்ணி டிஸ்பிளே பண்ணிட்டு போயிடலாம். இந்த மாதிரி கிரியேட் பண்ணுற டிக்ளேர் பண்ணுற இடத்துல இனிஷியலைசேஷன் பண்ணிக்கலாம். இதே தான் கிளாஸ்லேயுமே கிளாஸ் டெமோ இன்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னா சேம் இதே தான். நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி இந்த எக்ஸை வந்து நீங்கள் டிஸ்பிளே பண்ணிக்கலாம். இது வந்து சியில் வந்து கிடையாது. இந்த மாதிரி டைரெக்டாக டிக்ளேர் பண்ணுற இடத்துல இனிஷியலைசேஷன் கிடையாது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட். ஸோ இது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ எக்ஸாம்பிளில் ஸ்ட்ரக்சருடைய நேம் வந்து கார் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸ்ட்ரக்சர் வந்து கார். ஸோ காருக்கு வந்து 2 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். 2 ஆப்ஜெக்ட். இந்த இதில் வந்து மெம்பர் வேரியபிளாக வந்து பிராண்டு மாடல்ன்ற 2 மெம்பர் வேரியபிள். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டில் இந்த மெம்பர் வேரியபிளுக்கான வேல்யூஸ் வந்து இது இருக்குது. இதை அப்படியே இதில் வந்து காப்பி பண்ணுறோம். ஓகே, காப்பி பண்ணுறோம். காப்பி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட் ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய இந்த இதை வந்து என்ன பண்ணுறோம், சேஞ்ச் பண்ணிடுறோம். இப்போ இதை வந்து பிரிண்ட் பண்ணுறோம். பிரிண்ட் பண்ணும்போது இதுதான் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். பிராண்ட் வந்து இதுவாகும், மாடல் வந்து இந்த பிரிண்ட் ஆகும். இதை பிரிண்ட் பண்ணும்போது இதில் என்ன ஃபஸ்ட்டு காப்பி பண்ணமோ அது அப்படியே பிரிண்ட் ஆகும். அப்போ 1ல் பண்ண சேஞ்சஸ் இன்னொன்றில் என்ன பண்ணல, அஃபெக்ட் ஆகலை. ஏன்னா ரெண்டும் இன்டிபெண்ட், ஒன்று சார்ந்து இருக்காது. அதாவது டிஃப்ரெண்ட் மெமரி லொக்கேஷனில் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் மெமரி லொக்கேஷனில் வந்து இருக்குது, ஒன்று சார்ந்து இருக்காது. ஸோ இதே வந்து நீங்கள் இந்த காப்பி ப்ராசஸை கிளாஸில் பண்ணுறீங்க. ஸோ அது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ டாக் அப்படின்ற ஒரு கிளாஸ், இதில் ஆப்ஜெக்டாக டாக் சிக்குவா ஏதோ ஒரு நேம் 2 ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இதில் வந்து ஏஜ் வெயிட் தான் இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது மெம்பர் வேரியபிள்ஸ். ஸோ இதில் வேல்யூவாக வந்து ஃபஸ்ட்டு வந்து 1 இருக்குது. இதில் அது வெயிட் வந்து 70 இருக்குது. ஸோ இதை அப்படி இதில் என்ன பண்ண போகிறோம், காப்பி பண்ணுறோம். ஸோ காப்பி பண்ணிட்டோம் அப்படின்னா 170 இதில் இருக்கும். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம், சேஞ்சஸ் பண்ணி பார்க்குறோம். 1 தூக்கிட்டு அப்படியே என்ன பண்ணுறோம், 2ன்றோம். அண்ட் இதில் இருக்கக்கூடிய 70 எடுத்துகிட்டு 10 மாற்றுறீங்க. ஓகே, இப்போ இந்த 2 சேஞ்சஸ் பண்ணுறீங்க. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை பிரிண்ட் பண்ணுறீங்க. ஸோ பிரிண்ட் பண்ணும்போது 210 இதை பிரிண்ட் பண்ணும்போது 210 பார்த்தீங்கன்னா 1ல் பண்ணுற சேஞ்சஸ் இன்னொன்றில் என்ன இருக்குது, இங்கே 2 பண்ணிங்கன்னா அந்த 2 இதுலேயே அஃபெக்ட் ஆகிருக்கு. இதில் 10 பண்ணிங்கன்னா இதுலேயே என்ன இருக்குது, அஃபெக்ட் ஆகிருக்கு. அப்படின்னா ரெண்டுமே இது இந்த ஆப்ஜெக்டில் தான் இது வந்து காப்பி ஆச்சு. காப்பி பண்ணும்போது இது என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு, இதை ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ரெஃபர் பண்ணுது அப்படின்னா மெமரி லொக்கேஷனை ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரே மெமரி லொக்கேஷனில் அதை என்ன பண்ணுது, ஷேர் பண்ணும் பொழுது 1ல் பண்ணுற சேஞ்சஸ் இன்னொன்று என்ன பண்ணும், அஃபெக்ட் ஆகும். இதுதான் ஷாலோ காப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இங்கே கிளாஸில் வந்து இந்த விஷயம் வந்து இங்கே நடக்கும். அதெல்லாம் வந்து செவன்த் பாயிண்ட் வந்து ஸ்ட்ரக்ட் அப்படின்ற கீவேர்டு வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து கிளாஸ் அப்படின்ற கீவேர்டு வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ 8th பாயிண்ட் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு யூசர் டிஃபைன் டேட்டா டைப். ஓகே, யூசர் டிஃபைன் டேட்டா டைப்னா நமக்காக தான் இந்த சியில் வந்து இந்த டாப்பிக்கே கொண்டு வந்திருக்காங்க. எதுக்கா அப்படின்னா, இப்போ நீங்கள் அரே எப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அரே வந்து இப்போ இன்ட்ல இன்டிஜர் வேரியபிள்ஸ் வந்து இன்டிஜர் வேல்யூஸ் வந்து நீங்கள் ஒரு 100 வேல்யூஸ் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறதுக்கு அரே. இதே நீங்கள் ஸ்ட்ரக்சரில் வந்து இன்ட்டும் ஸ்டோர் பண்ணலாம், ஃப்ளோட்டும் ஸ்டோர் பண்ணலாம், கேர்ன்னு சொல்லிட்டு இந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டா டைப் உள்ள வேல்யூஸ் வந்து நீங்கள் ஒரே மெமரி லொக்கேஷனுக்குள்ளே ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணாங்க. ஓகே, ஸோ நம்மளுடைய பர்பஸ்க்காக தான்.
இப்போ எக்ஸாம்பிள் இப்போ கார் அப்படின்ட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா காரில் இருக்கக்கூடிய டேட்டா ஐட்டம்ஸ் அப்படின்னா என்னென்ன இருக்கும்? டேட்டா ஐட்டம்ஸ் என்னென்ன இருக்கலாம்? இன்ட்டில் வந்து ஒரு நம்பர் எடுக்கலாம், ஃப்ளோட்டில் ஒரு வேல்யூ எடுக்கிற மாதிரி இருக்கும், கேரக்டரில் அதோடைய நேமாக இருக்கலாம். ஸோ அப்படி அதோடைய டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் தேவை. ஸோ அதை தான் நம்ம ஸ்ட்ரக்சரில் கிரியேட் பண்ணோம். ஓகே, இந்த பில்டின் டேட்டா டைப்ஸ் வந்து நம்ம வித்தின் த ஸ்ட்ரக்சருக்குள்ளே நம்ம டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் கிரியேட் பண்ணிக்க முடியும். இதே வந்து கிளாஸில் பார்த்தீங்கன்னா கிளாஸ்ன்றது ஒரு ப்ளூ பிரிண்ட். ஸோ ப்ளூ பிரிண்ட் அப்படின்றது யாருக்கு ப்ளூ பிரிண்டாக இருக்க போகுது அப்படின்னா ஆப்ஜெக்ட்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் கிளாஸ்க்கு உள்ளே வந்து இப்போ இன்ட் எக்ஸ் இன்ட் ஒய்ன்னு கிரியேட் பண்ணுறீங்க. ஓகே, இப்போ கிளாஸ் ஏக்குள்ள எக்ஸ் ஒய். இப்போ இந்த மெயின் ஃபங்க்ஷனில் இந்த ஏக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஏன்னு கிரியேட் பண்ணுறீங்க. ஸோ இதை கம்பைல் பண்ணும் பொழுது ஏன்ற நேமில் எக்ஸுன்றதை உள்ள கிரியேட் பண்ணோம், அதுக்கு ஒரு ஸ்பேஸ் 4 பைட், ஏன்னா இண்டிஜர்னால 4 பைட். ஒயின்றதை கிரியேட் பண்ணோம், அதுக்கு ஒரு 4 பைட். அப்போ இந்த ஏ போயிட்டு எதை வந்து அப்படியே வந்து ப்ளூ பிரிண்ட் எடுக்குது, எதே மாதிரி கிரியேட் ஆகுது, கிளாஸ்ல இருக்கக்கூடிய இந்த வேரியபிளை தான் தனக்குள்ள என்ன பண்ணுது அப்படியே பார்த்து கிரியேட் பண்ணிக்குது.